இந்த உலகமோ என்னை இழுக்குது, உந்தன் கிருபையோ என்ன தடுக்குது. உம்மை போல மாறிடாச ஏசையா, உம்மை போல மாறிடாச, உம்மை போல மாறிடாச ஏசையா, உம்மை போல மாறிடாச. இந்த உலகமோ என்னை இழுக்குது, உந்தன் கிருபையோ என்ன தடுக்குது. இந்த உலகமோ என்னை இழுக்குது, உந்தன் கிருபையோ என்ன தடுக்குது. பாத்தீங்களா, இந்த உலகத்துல வாழ்கிற கிறிஸ்துவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவர்கள், இயேசுனுடைய பிள்ளைகள், இயேசுனுடைய பக்தர்கள் இந்த உலகத்துல வாழும்போது இந்த உலகம் என்ன பண்ணுது, அவர்களை இழுக்குது. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபை தடுக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்ததுனால மறுபடியும் அவர் மரிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரிப்பதில்லை, நம்முடைய ஆண்டவர் மரிப்பதில்லை. அதனால நம்ம ஆண்டவர் மரிக்காத தேவனா இருக்கிறதுனால, ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை கூட மரிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேல வச்ச கிருபை அது கூட மரிக்காது. நிரந்தரமா இருக்கிற கிருபை, நித்திய காலமாக நம்மளை வாழ வைக்கிற கிருபை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். என் கண்பானவர்களே, அவருடைய கிருபை என்ன பண்ணுதுன்னா நம்மளை தடுக்குது. அந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு போகாதபடி, உலகத்தில் இருக்கிற ஆசை காட்டி மோசம் பண்ணுற அந்த காரியத்துக்கு நல்ல ஆசை காட்டும். எது? இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல ஆசை காட்டுது. ஆசை காட்டுதா இல்லையா? இயேசுவோடு நிலைத்திருக்கும் போது இயேசு முன்னா இருக்கிறாருங்க, நம்ம பின்னாடி இருக்கிறோம். எது வந்தாலும் ஆண்டவர் பாத்துக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் முன்னா இருக்கிறாருங்க, அவர் முன்னா இருக்கிறார், நாம பின்னாடி இருக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என என்னது அர்த்தம்? ஆண்டவர் முன்னா இருக்கிறாரு, நாம பின்னாடி இருக்கிறோம். ஆமென். சொல்றாரு, நான் முன்னா இருக்கிறேன். நான் முன்னா இருக்கும்போது